ஏன் அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருந்தார்ல சேகர்பாபு, அவர் என்ன ஆனாரு? சேகர்பாபு அண்ணன் குளத்தூர்ல நின்றுக்கணும், நம்ம தளபதி ஸ்டாலினை வந்து துறைமுகத்தில் நிற்க வச்சிருக்கோம். ஏன்னா குளத்தூர் வந்து அதிகப்படியான அரசு ஊழியர்கள் உள்ள ஒரு தொகுதி. அரசு ஊழியர்கள் நம்மளுக்கு எதிராக இருக்கிறாங்கன்றது கூட அவங்க உணராம, ஜாக்டோஜியால இருந்து, நர்ஸ்ல இருந்து, டீச்சர்ல இருந்து, இன்னைக்கு டெய்லி பேட்டி கொடுக்குற பரந்தாமனை சேகர்பாபு அண்ணன் வந்து ஒதுக்கி வச்சதுனால இப்போ சேகர்பாபு அண்ணனை டம்மி பண்ணிட்டு இந்த பரந்தாமன் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவரோட இலாக்காக்கு யார் பேசணும்? இந்த அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தவர் தானே பேசணும். அவர் பேசாம இவர் எதுக்கு பேசுறாரு? அதுவும் பேசுறது கூட தப்பு இல்ல, மரியாதை குறைவா. நானும் அமைச்சர் நிர்மல்குமார் அவரை தலைக்குறைவா தகாத வார்த்தையில வந்து ஒரு பரந்தாமன் பேசுறது வந்து அவருக்கு அந்த மெச்சூரிட்டியும் கிடையாது. இன்னைக்கு அவர் பேசுறது விரைவில் பரந்தாமன் கைதி ஆவார். என்ன டெண்டர் விட்டாலும் மாப்பிள்ளை கைக்கு எப்படி போச்சு? அண்ணா அறிவாலயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆபீஸை வச்சுக்கிட்டு எல்லாம் எப்படி அங்கே போச்சு? டிஐபிஆர்ல வந்து எல்லா டெண்டருமே உன் மாப்பிள்ளைக்கு இந்த அரசுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த கேள்வி வருமா இல்லையா? போலீஸ் ஒரு வாட்டி முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 5 முறை பார்க்கணும். உளவுத்துறை யார் பார்க்க விட்டது? மாப்பிள்ளையை தானே போய் பார்த்தாங்க. சரி சார், இப்போ அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுக எதுவும் மறைமுகத்தில் எதுவும் வேலை செய்யறாங்க? தளபதி ஸ்டாலின் அது அன்னைக்கு நைட்டே மறுத்துட்டாரு. என்னது இந்த குறுக்கு வழி வேணான்னு சொன்னாரு. ஆனா இப்ப தளபதி ஸ்டாலின் கிட்ட அந்த ஆட்சி அதிகாரம் பொறுப்பு இல்ல, அந்த கட்சியே இல்ல. தளபதி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குது. அவருக்கு வந்து பர்சனலாவே தளபதி விஜய் மேல ஒரு சினிஃபீல் தகராறு, இன்னும் சொல்ல போனா வந்து பெண்கள் விஷயத்துல தகராறு, அது நடிகை விஷயத்துல தகராறு. அதை எடுத்து ஒரு கட்சிக்குள்ள நுழைக்க வேண்டிய அவசியம் உதயநிதி ஸ்டாலின் தம்பிக்கு இல்லை. உங்களுக்கு பர்சனலாக இவர் உள்ள முதலமைச்சர் ஆக்கக்கூடாது, வரண விரோதி எடப்பாடி கூட முதலமைச்சராக வரலாம், ஆனால் இவர் வந்துடக்கூடாதுன்றது முழுக்க முழுக்க நடிகை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் 2 பேருக்குமே. அவங்க முதல்ல வழக்கு தொடுத்த தவிர பரவாயில்ல, அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். நான் நாகரிகம் கருதி அந்த பொது வழியில் சொல்ல விரும்பல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கு. நீங்க இருந்த அதிமுகவில் தற்பொழுது இன்பதுரை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கொறடாவாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி டிஜிபி அலுவலகத்தில் இது தொடர்பாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் புகார் அளிக்க போயிருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது? ஒரு விஷயம், நம்ம இந்த ரியல் ஒன் நேர் வந்து வேறு யாருமே கணிக்காதப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு கணிச்சது ரியல் ஒன். இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா, ஜனநாயகத்தின் 3வது தூண்னு சொல்லுவோம் எது? பத்திரிகை சுதந்திரம். கரெக்டு தானே? அதை குறவழியை நெசுக்கிறதுக்கு தாவேக ஆட்சி, தாவேக அரசாங்கம் அப்படி பண்ணுறது வந்து மக்கள் நலனுக்கும் விமர்சனங்கள் வரட்டும். விமர்சனங்கள் வர தான் நம்ம பக்குவப்படக்கூடாது. நம்ம எப்படி குறையில்லாத அரசு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சொல்கிறோம். அதை தாங்கிக்கூடிய மனம் பக்குவம் ஆதவ அர்ஜுனாவுக்கும் தலைவர் விஜய்க்கும் இருக்கணும். நம்ம அந்த அவர் வருவார் சொன்னோம், அவர் வரணும்னு நம்ம சொன்னோம். 2 ஊழல் கட்சியான திமுக அண்ணா திமுக 2மே ஒழியணும்னு நம்ம சொன்னோம். இது எல்லாமே ஒழிஞ்சுது. ஆனால் மக்கள் சக்தி அவருக்கு ஓட்டு போட்டுது, அதை நம்ம வரவேற்கிறோம். 108 தான் அவருக்கு கிடச்சிது, அப்சல்யூட்லி மெஜாரிட்டி கிடைக்கல. அதுக்கோசம் இந்த கட்சி தாவல், அந்த அவங்கள ரிசைன் பண்ணி வைக்கிறது, இந்த குதிரை பேரம், அந்த 100 கட்சியோட போய் அப்படி அவர் ப்ராப்பராக அப்போ அப்ரோச் பண்ணோம்னா அண்ணன் எடப்பாடியார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி நம்ம 2 பேரும் முதல்ல அவர் அப்ரோச் பண்ணார். எவ்வளோ கெஞ்சி பார்த்தார் யார்? எடப்பாடியார். நம்ம சேர்ந்து பண்ணலாம், அந்த கூட்டத்தெல்லாம் கூட கொடியெல்லாம் அதிமுக அவரோட கூட்டத்தை தாவேக கொடியெல்லாம் பறக்க கூட்டெல்லாம் சொல்லி போட்டாச்சு பார்த்தார், நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் ரெடியாக இருந்தார். யார்? தாவேக கூட. இவங்க கையில் நடந்த பேரம் அவர் என்ன கடைசியாக என்ன சொன்னார்? எனக்கு தெரிஞ்ச தகவல்னா 50-50 யார்? விஜய் சொன்னது. நம்ம 2 பேரும் 50-50 நிற்போம். யாருக்கு அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் வராங்களோ அவங்க முதலமைச்சர், இன்னொரு ஆள் துணை முதலமைச்சர் அப்படின்னா என்னது? இதை வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து ஏற்றுக்கல. இதுதான் நம்ம வந்து கடவுள் வந்து பார்த்தோம். ஆனால் நான் எடப்பாடியார் ஏற்றுந்தாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-100 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கும். துணை முதலமைச்சராக இருந்தவங்க என்ன இருக்கு? இப்போ நம்ம மகாராஷ்டிராவில் நடக்கலையா? துணை முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்தோம், முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்தோம். இதெல்லாம் அண்டை மாநிலம் நம்ம பார்க்கலையா? இப்போ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இன்பதுரை போய் புகார் கொடுத்துருக்காங்களே சார். ஒரு விஷயம், இந்த எந்த புகாருமே நிரூபிக்க முடியாது சார். அப்புறம் ஏன் புகார் கொடுக்குறாங்க? புகார் கொடுக்கலாம், அவ்வளோதான். இந்த புகாரை எடுத்துட்டு திரும்ப இது மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி ஒரு கேஸ் போடுவாங்க.
கேஸ் போட்டு அது வரைக்கும் ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. இப்போ அல்டிமேட்டாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னா அந்த கட்சி நம்ம அதையும் சொன்னோம். ஆனால் எடப்பாடியார் மேலே தொண்டர்களே கல்லடி பட போது கல்லடிக்க போகிறாங்க, அவருடைய போக்கு சரியில்லை, அதை அவர் மாற்றிக்கணும், காலில் வந்து கேட்குறோம், எல்லாரையும் நம்ம அரவணிங்க அப்படின்னு எத்தனையோ, அதாவது பெரும்பலாக டிவிங்கெல்லாம் சொல்லாதெல்லாம் கூட ரியல் ஒன்று வந்து பக்காவாக பதிவு பண்ணணும். உங்கள் ஓபிஎஸ் அண்ணனை சேர்த்துக்கணும், சின்னம்மாவை சேர்த்துக்கணும், டிடிவியை சேர்த்துக்கணும், கட்சி கேசி பழனிசாமியை சேர்த்துக்கணும், ஜேசிடி பிரபாகரன் அண்ணனை சேர்த்துக்கணும். யாரையுமே பொருட்படுத்தாமல் இவங்க வந்து தன்னிலை உணராமல் தன்னிச்சையாக செயல்படும் விளைவு தான் இந்த படுதோல்விக்கு காரணம். இப்போ எடப்பாடி என்ன பிளான்ல தான் இருக்கு? அவர் இப்போ வந்து ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம்லாம் இல்லை, கட்சியை காப்பாற்றினா போதுன்ற அளவுக்கு அவர் ஸ்டாலின் அவர்கள் கூட எதுவும் பேசுறாரா? இப்படி இல்லை, ஏற்கனவே நம்ம அதையும் தான் நம்ம யாருமே அன்றைக்கி நைட்டு 12:30 இதை கை மாறினது உங்கள் எடிட்டருக்கு சொன்னேன் நான். 12:30 ஸ்டாலினுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தாரு தளபதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் பார்க்கல, நீங்கள் அதை பற்றி கேட்கல. காலையில் இவர் பேசுகிறாரு, யார்? பரந்தாமன் சார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எழும்பூர் தொகுதி. ஆமாம், இணை செயலாளர், இது சட்டக்குழுவோட இணை செயலாளர் யார்? பரந்தாமன். அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, இந்த திருக்கோயில் இது நம்ம பழனி கோயிலோட லேண்டை பற்றி பேசுகிறாரு. ஏன் அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இருந்தார்ல சேகர் பாபு, அவர் என்ன ஆனார்? நம்ம அதையும் சொன்னோம் இல்லை, சேகர் பாபு அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு நம்ம சொன்னோம். சேகர் பாபு அண்ணன் குளத்தூரில் நின்று இருக்கணும், நம்ம தளபதி ஸ்டாலினை வந்து துறைமுகத்தில் நிற்க வச்சிருக்கோம். ஏன்னா குளத்தூர் வந்து அதிகப்படியான அரசு ஊழியர்கள் உள்ள ஒரு தொகுதி. அரசு ஊழியர்கள் நம்மளுக்கு எதிராக இருக்கிறாங்கன்றது கூட அவங்க உணராமல், ஜாக்டோஜியாலேருந்து நர்ஸுலேருந்து டீச்சர்லேருந்து எல்லாமே பணியாளர்கள் அவங்ககிட்ட உளவுத்துறை இருந்தது, சாம்பிள் எடுக்கிறது உங்களை மாதிரி தனியார் நிறுவனம் எவ்வளோ பேர் இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சரோட கவனத்துக்கு வந்து தளபதியுடைய மாப்பிள்ளை திரு சபரேசன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சட்டமன்ற தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சேகர்பாபு அண்ணனும் ஏன் எடுத்துகிட்டு போகல? அந்த தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னா அண்ணன் சேகர்பாபு அண்ணன், எனக்கு ரொம்ப நெருங்கியவர் தான். இருந்தால் கூட அதிமுகலேருந்து போனவங்க தானே. இருந்தால் கூட இது வந்து முதல்வரின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகல, அந்த குடும்பத்தோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகல. பரந்தாமனை வந்து இவங்க ஒதுக்கி வச்சு சீட்டே கொடுக்கல. யார் டெய்லி பேட்டி கொடுக்குற பரந்தாமனை சேகர்பாபு அண்ணன் வந்து ஒதுக்கி வச்சதுனால இப்போ சேகர்பாபு அண்ணனை டம்மி பண்ணிட்டு இன்னும் பரந்தாமன்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவரோட இலாக்காக்கு யார் பேசணும்? இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் தானே பேசணும். அவர் பேசாமல் இவர் எதுக்கு பேசுறாரு? இவருக்கு என்ன தெரியும் பரந்தாமனுக்கு? அதுவும் பேசுறது கூட தப்பு இல்லை, மரியாதை குறைவா அமைச்சர் நிர்மல்குமார் அவரை தலைக்குறைவா தகாத வார்த்தையில் வந்து ஒரு பரந்தாமன் பேசுறது வந்து அவருக்கு அந்த மெச்சூரிட்டியும் கிடையாது. ஒரு அரசுவாதி பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அவரோட சீனியர் பொலிட்டிஷியன், அவருக்கு எப்படி பேசணும், எப்படி எதோ பேசணும் சார். இன்றைக்கி அவர் பேசுறது விரைவில் பரந்தாமன் கைதி ஆவார். ஒரு அமைச்சரை தலைவருவாக பேசுகிறார், தாவக அமைச்சர், அரசாங்கம் பேசக்கூடாது. அமைச்சருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை வந்து அவர் எவ்வளோ இவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு சுமத்துட்டோம். யார்? கானூன் அமைச்சர் நிர்மல்குமார். ஆனால் அதுக்கு வந்து பரந்தாமன் கொடுத்த பதிலடி வந்து ஏற்கத்தக்கது இல்லை. இப்போ என்ன நிலைப்பாட்டில் தான் திமுக இருக்காங்க? லண்டன் போயிருக்காரு, லண்டன்லேயும் சில பிளான்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கதா கேள்விப்பட முடியுது. என்ன அவங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஏற்கனவே சம்பாதிச்சதை செட்டில் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அது அவருக்கு ஏற்கனவே இப்போ டயாலிசிஸ் பண்ணணும். யாருக்கு? ஸ்டாலின் தளபதிக்கு. அதனால் அது போட்டோம், அது தனிப்பட்ட அவருக்கு ரெஸ்ட் தேவை, மன உளைச்சல். ஏன்னா அவருக்கு என்னென்னா நம்ம இவ்வளோ நல்லது பண்ணோம், இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இப்படி நம்மளே தோப்பன்றது வந்து கட்சி தோக்கம் ஜெயிக்கின்றதுலாம் வேறு, நம்மளே தோப்பன்றது தளபதி ஸ்டாலினால் ஏற்றுக்க முடியல. அவங்களால ஏற்றுக்க முடியல, திருமதி துர்கா ஸ்டாலினால் அதை ஏற்றுக்க முடியல. அதனால் தற்காலிகமாக தளபதி சேகர்பாபு அண்ணன் ஒதுக்கி வச்சுருக்காங்க தான் நம்மளுக்கு வந்த தகவலாக இருக்குது. அதுவும் தவறு. உங்ககிட்ட உளவுத்துறை இருந்தது, உங்கள் கையில் நீங்கள் அந்த துறையோட தலைவராக இருந்தீங்க, அந்த போலீஸ் இலாக்கா உங்கள் கையில் இருந்தது, எல்லா அமைப்பும் உங்கள் கையில் இருந்தது, உங்கள் மாப்பிள்ளை கிட்ட பெண் அமைப்பு இருந்தது. இப்போ மாப்பிள்ளை இவர் சேகர்பாபு அண்ணனை ஒதுக்குறீங்களா? உங்கள் மாப்பிள்ளை ஒதுக்கி வைக்க முடியுமா? அவர் எதாவது பண்ணாரா? அவர் தானே பெண் நிறுவனங்க, அவங்க தானே ப்ரைவேட். இது ஒரு அரசு உளவுத்துறை இருக்குது, தளபதி ஸ்டாலின் கிட்ட இருக்குது, அதையும் அவர் தானே மானிட்டர் பண்ணார். இன்றைக்கி எல்லாமே ஒரு இதில் போய் சொல்கிறாங்கல்ல, யார்? ஒரு 2 பேர் வந்து அமைச்சரவையில் வந்து போய் தொடர்பே இல்லாத 2 பேர், விஷ்ணு ரெட்டியும் ஜான் நாராயணசாமி எப்படி உள்ளே வந்தாங்கன்னு. உன் மாப்பிள்ளை எப்படி உள்ளே இருந்தார்? டிஐபிஆரில் வந்து அன்றைக்கி வந்து என்ன டெண்டர் விட்டாலும் உன் மாப்பிள்ளை கைக்கு எப்படி போச்சு? அண்ணா அறிவாலயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு எல்லாம் எப்படி அங்கே போச்சு? டிஐபிஆரில் வந்த எல்லா டெண்டருமே உன் மாப்பிள்ளைக்கு இந்த அரசுக்கு என்ன சம்பந்தம்? அடுத்த கேள்வி வருமா இல்லையா? ஏன் போலீஸ் ஒரு வாட்டி முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 5 முறை பார்க்கணும் உளவுத்துறை. எத்தனை வாட்டி 5 முறை பார்த்தாங்க? யார் பார்க்க விட்டது? மாப்பிள்ளையை தானே போய் பார்த்தாங்க. முதலமைச்சரை பார்த்துருந்தாங்கன்னா டைரெக்டாக உளவுத்துறை சொல்லியிருப்பாங்க. உளவுத்துறை முதலமைச்சர் வந்து ஒரு நாளைக்கு அம்மா இருக்கும்போது 5 முறை பார்ப்பாங்க.
திரு ராமானுஜம் மாறட்டும், சிவனாண்டி சார் கலைஞர்கிட்ட இருந்தால் சிவனாண்டி சார், இந்த உளவுத்துறை சீஃபோட வேலை என்னென்னா 5 முறை ஒரு நாளைக்கு பங்கிட்டு 5 நாள் படுக்க போகிற வரைக்கும் காலையில் எழுந்துன்னு ஈவினிங் 20 வரைக்கும் வந்து 5 முறை பார்த்து நாட்டோட நிலவரத்தை சொல்லணும், அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க கலவரமாக பார்க்கவே விடலை. முதலமைச்சர் பார்க்கவே இல்லையே தளபதி ஸ்டாலின். பார்க்காத எவர் தப்பு, அதனுடைய பார்க்காதோட தோல்வி தானே. நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, நல்லா தான் ஆட்சி பண்ணீங்கன்னா நீங்கள் உங்களுடைய துறையை நீங்கள் பார்க்கலையே. வரீங்க 2 ஃபோட்டோ ஷூட் பண்ணீங்க, 2 இடத்துல திறப்பு பண்ணீங்க, ஒரு நாளைக்கு 3 ப்ரோக்ராம், காலையில் ஒரு வாட்டி சாயந்தரம் ஒரு வாட்டி சட்டசபைக்கு போவீங்க. இது ஃபோட்டோ ஷூட் தான் நடத்தினீங்க. நீங்கள் எங்கேயாவது மனு வாங்கினீங்களா, மக்கள் குறை கேட்டிங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணல. சரி சார், இப்போ அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுக எதுவும் மறைமுகத்தில் எதுவும் வேலை செய்கிறாங்களா? தளபதி ஸ்டாலின் அது அன்னைக்கு நைட்டே மறுத்துட்டார். என்னது, இந்த குறுக்கு வழி வேணான்னு சொன்னார். ஆனால் இப்போ தளபதி ஸ்டாலின் கிட்ட அந்த ஆட்சி அதிகாரம் பொறுப்பு இல்லை, அந்த கட்சியே இல்லை. தளபதி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட தான் இருக்குது. அவருக்கு வந்து பர்சனலாகவே தளபதி விஜய் மேலே ஒரு சினிஃபீல் தகராறு. அது இன்னும் சொல்ல போனால் வந்து பெண்கள் விஷயத்தில் தகராறு, அது நடிகை விஷயத்தில் தகராறு. அதை எடுத்து வந்து ஒரு கட்சிக்குள்ளே நுழைக்க வேண்டிய அவசியம் உதயநிதி ஸ்டாலின் தம்பிக்கு இல்லை. சபரீசன் அந்த விஷயத்தில் இல்லை, அவர் அதில் ஓரம் கட்டிட்டார். இந்த ஆட்சி கழிப்பு மேட்டரில் சபரீசன் வந்து உடன்பாடு இல்லை, தளபதி ஸ்டாலினுக்கும் அந்த உடன்பாடு இல்லை. ஆனால் அதில் உடன்பாடு என்னன்னா, எக்காரணத்தை வந்து விஜயை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இந்த சினிஃபீல்டில் உங்களுக்கு தெரியும். அந்த எந்தெந்த நடிகைன்னு நான் சொல்ல விரும்பல. அங்கே ஏற்பட்ட தகராறை இவங்களுக்கு பர்சனலாக இவர் உள்ள முதலமைச்சராக ஆக்கக்கூடாது, வர்ம விரோதி எடப்பாடி கூட முதலமைச்சராக வரலாம், ஆனால் இவர் வந்துடக்கூடாதுன்றது முழுக்க அதை இந்த நடிகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் 2 பேருக்குமே. அவங்க நம்ம மேலே வழக்கு தொடுத்தாக்கிற பரவாயில்ல. அந்த பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். நான் நாகரிகம் கருதி அந்த பொது வழியில் சொல்ல விரும்பலை. அந்த மூர்த்தி இவர் இருக்கார், அவருடைய ரெட் ஜாயின் மூவிஸோட சண்பகமூர்த்தின்னு இருக்கார். அவருக்கு தெரியும், உதயநிதிக்கு தெரியும், தளபதி விஜய்க்கும் தெரியாது என்ன பிரச்சனை, உங்களுக்கு எங்கே நடந்தது, சேலத்தில் என்ன பிரச்சனை ஆச்சு, எந்த நடிகையோட பிரச்சனை, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து அவதூறு சொல்லலை. இதை வந்து இவங்க வந்து நடிகர் விஜயை வந்து முதலமைச்சராக எக்காத்தோடு வரக்கூடாது. எவ்வளோ இறங்கி போனால் தளபதி இது எடப்பாடியே முதலமைச்சர் ஆக்கலாம், இல்லை திருமாவளவனை கூட முதலமைச்சர் ஆக்கிடலாம். ஆனால் இவங்க வரக்கூடாதுன்றதை அதிகமாக வேலை பார்த்தது எடப்பாடி கூட இல்லை. அதில் வேலை அதிகமாக பார்த்தது யாரான்னா திமுக தான். இது வந்து ஏன்னா நடுப்புல ஒரு ஆட்சி கை போட்டோம்னு நினச்சா முதலமைச்சர் 2016-17 பண்ணியிருப்பார் யார், ஸ்டாலின். அன்றைக்கி அவர் கையில் ஆட்சி இப்போ பேசுகிற அந்த பேராத்தை அன்றைக்கி பேசியிருந்தாங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற போய் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. திமுக இப்போ 89 சீட் இருந்தது. அன்றைக்கி ஈஸியாக ஆட்சி அமைச்சார். ஆனால் அந்த குறுக்கோயில ஆட்சி அமைக்க மாட்டேன்னு சொன்னது யார், தளபதி ஸ்டாலின் சொல்லி மிக பெருந்தன்மையாக நடந்துக்கினார். அந்த பெருந்தன்மை பையனுக்கோசம் அவரோட குடும்பத்துக்கோசம் இன்றைக்கி அவர் வந்து இது மாதிரி விஷயத்தில் வந்து தடுக்காமல் விட்டார். ஒரு தலைவரோட வேலை என்ன, தடுக்கணும்ல. ஒரு கட்சி, நம்ம ஒரு திராவிட கட்சி, திராவிட மாடல், அதே மாடல் கட்சி தான் அதிமுக. அதிமுகவில் வந்து நீங்கள் ஓபிஎஸ்ஸை சேர்த்தது தப்பு, வைத்தியலிங்கத்தை சேர்த்தது தப்பு, மனோஜ் பாண்டியனை சேர்த்து அந்த கட்சி இருக்கட்டும், ஒன்று நீங்கள் வாங்க இல்லை நான் வரணும், அந்த கட்சி நான் தான் தலைவர் அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஒரு கட்சி நீங்கள் ஒழிச்சிங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் முன்மொழிஞ்சதை தளபதி விஜய் வந்து இப்போது வழிமொழிகிறார். இதுக்கு யார் முதல் காரணம்? ஓபிஎஸ்ஸை சேர்த்தது, சேகர்பாபு சேர்த்தது, செந்தில் பாலாஜி சேர்த்தது. எவ்வளோ ஊழல் பற்றி பேசுனீங்களோ செந்தில் பாலாஜி மேலே நீங்களே அவர் உள்ள சேர்த்து இன்றைக்கி அவரை முதன்மை இடத்துல வச்சு நீங்கள் ஊழலோட மொத்த உருவமே செந்தில் பாலாஜி. நீங்கள் எப்படி ஊழலை பற்றி பேச முடியும்? கரப்ஷன் பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும்? நீங்கள் என்ன சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க, நீங்கள் என்ன அதுக்கப்புறம் ஏன் தலைவரை வயலில் கரப்ஷன் பற்றி பேசலை? ஆட்சிக்கு வந்தப்புறம் அதை பற்றி பேசணும்ல, அதை ஒழிச்சிருக்கணும்ல, அதை நீங்கள் ஒழிக்கலை. அதனால் தாவேக அரசுக்கு நீங்கள் மக்கள் வந்து ஒட்டுமொத்த ஆதரவு, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்க, மக்கள் அவருக்கு ஏற்றுட்டாங்க. அதனால் அவங்க பேசுகிறாங்க, பொது வழியில் பேசுகிறாங்க. பேசும்போது கவனமாக நீங்கள் பதில் கொடுங்க, இல்லை சம்மந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அண்ணனை வச்சு நீங்கள் பதில் கொடுங்க. அதெல்லாம் விட்டு ஒரு தற்கூரி பரந்தாமனை வச்சு பதில் கொடுக்காதீங்க. எவ்வளோ பெரிய லீடர் திமுகவில் இருக்காங்க, பேச்சாளர்கள் இருக்காங்க, பெரிய லீடர்களாக இருக்காங்க. அதை விட்டு தற்கூரியை வச்சுலாம் நீங்கள் வந்து சேகர்பாபையும் அசிங்கப்படுத்துறீங்க, முன்னாள் அமைச்சர் சேகர்பாபையும் அசிங்கம். அவர் மூர்த்தின்னு சொல்லிட்டாங்க. யார்? ஒரு முன்னாள் அமைச்சர் எப்படி வெறும் மூர்த்தின்னு சொல்லலான்னு நம்ம தாவேக்காவோட அமைச்சர் சி.கே. நிர்மல்குமார் வந்து ஒருமையில் பேசுகிறாரு. ரொம்ப நீங்கள் அந்த வார்த்தையே நம்ம புதுவையில் பேசணும், அப்படி பேசுகிறாரு. யார்? திமுக கிட்டே போய் இதுக்கு மேலே நம்ம பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க கலாச்சாரம் அப்படி தான், அவங்க வளர்ந்த பண்பாடு அப்படி தான் வச்சுங்களேன். அவர் வந்து பேசுறது வந்து வெறும் கண்டனத்துக்குரியது. இந்த ஒரு அரசு அமைச்சர்களை பற்றி பேசும்போது கவனக்குறைவாக பேசுறது, அப்புறம் அரெஸ்ட் பண்ணோம், அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏன் அரெஸ்ட் பண்ணான்னு நீ பேசும்போது உன்னுடைய வார்த்தைகள் வந்து இப்போ நம்ம கூட பேட்டி கொடுக்கும்போது ஒரு முன்னாள் அமைச்சர்னு சொல்லணும்,
இல்லை ஒரு முன்னாள் முதல்வர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறோம், அது உரிய மரியாதை சொல்கிறோம். தளபதி ஸ்டாலின் நடந்துக்கிட்ட முறை சரியில்லை, அதை பின்பற்றி பிள்ளைக்கோசம் அவர் வந்து இவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்க தேவையில்லை. அவர் கூட கூட்டணியிலுங்க அத்தனை பேரும் அவரை விட்டு போயிட்டாங்க. யார்? திமுகவோட ஒருத்தருக்கு ஒரு கூட்டணி இல்லை. தேமுதிக இருக்காங்க, அவங்க இருந்தாங்கன்னா இல்லைன்னா மக்கள் நீதி அது பெட்டி இல்லை, அது பொட்டி திமுக. அது யார் அதிகமாக விலை கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் போகுது தேமுதிக. கரெக்டு தானே? அப்படி இப்போ அவங்களாம் வந்து ஒரு பெரிய ஓட் பர்சன்டேஜ் கிடையாது, பெரிய கட்சி இது. நீங்கள் திருமாவளவன் கட்சி வந்து சின்ன கட்சியாக கதையை கணக்கு போடாதீங்க. அவர் போவாருன்றது நம்ம முதல்ல கணிச்சோம்ல. ஆமாம், நம்ம கணிச்சோமா இல்லையா? அவர் உஷாராக இருக்கணும். நம்ம ஆதவ அர்ஜுனா வந்து அங்கே பதவி வாங்கிட்டு இங்கே வந்து திருமாவட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்கள் உஷாராக இருக்கணுமா இல்லையா? ஆதவ அர்ஜுனாங்க அவங்களுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருந்தது, மறைமுக டீலிங்லாம் நடந்துருக்குல்ல. இப்போ வந்து நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. அதை விட காங்கிரஸை பற்றி தரக்குழுவாக பேசுகிறீங்க, திமுக ஆளுங்களை விட்டு. அதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? அவங்க வந்து தாவேகா கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா மாணிக் தாகூர் தலைவர் கூட அவர் சொன்னதையோ இல்லை அவங்க கிட்ட இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதையோ காங்கிரஸ் தலைமை கேட்காத மாதிரி தான். இல்லைன்னா 100 சீட்டு காங்கிரஸ் வந்திருக்கும். இங்கே மிகப்பெரிய பார்ட்னராக இருந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய சீட்டு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அவங்க, காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதெல்லாம் விட்டு திமுகவுக்கு ஆதரவு அளித்தாங்க. காங்கிரஸோட தயவில் தான் நீங்கள் வந்து 10 வருஷம் டிஆர் பால் மந்திரியாக இருந்தார், எல்லாரும் இருந்தீங்க. அந்த காங்கிரஸை தலைக்குறவாக விமர்சனம் பண்ணதை மக்கள் ஏற்றுக்க மாட்டுறாங்க. பிடிக்கல, நட்போட வெளியில் விலகுங்க. நீங்கள் ஆட்சியில், அதாவது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு போங்க அடிப்பீங்க. மாநிலத்திலையும் கூட்டாட்சின்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லியிருந்தா ஏன் போக போகிறாங்க? கொடுத்துருந்தா அதில் பங்கு. அதெல்லாம் மத்தியில் மட்டும் கூட்டாட்சி, மாநிலத்தில் ஒன்றும் சுயாட்சி, இதே வந்து போங்கடிக்கிற மாதிரி இல்லையா? திமுக அடிப்படை கொள்கையே தப்புன்றேன் நான். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.